அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்கள் சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பேசவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2024. பெரும்பாலும் சனீஸ்வர பகவான் வக்கர பயிற்சி என்ன அப்படி என்றால், முன்னோக்கி செல்லக்கூடிய கிரகம் சிறிது காலங்கள், அதாவது 139 நாட்கள் வக்கரமடைதல், பின்னோக்கி வருவதைத்தான் நாம் வக்கர பயிற்சி என்று சொல்கிறோம். அந்த வரிசையிலே சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்பத்திலே இருக்கிறார். கும்பத்திலே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சதய நட்சத்திரத்தை நோக்கி பின்னோக்கி நகர்தலையே நாம் வக்கர பயிற்சி என்று சொல்கிறோம். இந்த சனீஸ்வர பகவான் 139 நாட்களுக்கு இந்த வக்கர பயிற்சியானது நடைபெறுகிறது. ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை இந்த வக்கர பயிற்சி தொடர்கிறது. அவ்வாறு தொடர்கையிலே இந்த பலன்கள் 12 ராசிகளுக்கு எவ்வாறு நிகழும் என்பதை பற்றி நாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 139 நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த அஷ்டமச்சனியின் பிடியிலிருந்து நீங்கினாலும் அஷ்டமச்சனியிலிருந்து பாதிப்புகள் குறைந்தபாடு இல்லையே என்று நீங்கள் கூறுவது எனக்கு கேட்கிறது. அஷ்டமச்சனியின் பாதிப்புகளிலிருந்து விடுபட்டவர்கள் அடிபட்ட வழியை இன்னும் மறக்கவில்லை என்று சொல்லுவதைப் போல, காயங்கள் ஆறிவிட்டது வழி குறையவில்லை என்று சொல்லுவார்களே, அந்த அடிப்படையிலே அந்த அஷ்டமச்சனியை முடிந்து மிதுன ராசிக்காரர்கள் இன்னும் துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபடவில்லை. காரணம், அவர்களுக்கு அந்த வேகத்தினை 2.5 ஆண்டுகள் அடித்த அடி இன்னும் வலிக்கிறது என்று சொல்லுகின்ற வகையிலே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருக்கிறார், அஷ்டமச்சனியை விட்டு நீங்கிவிட்டார். ஆனாலும் முன்னேற்றம் இல்லை, பொருளில் வரவு இல்லை, புகழ் இல்லை, செல்வாக்கு இல்லை, வேலைவாய்ப்பின்மை போன்றவை நடைபெற்று கொண்டிருக்கிறதே. நாம் இதிலிருந்து எப்படி மீள்வது என்ற எதிர்கால சிந்தனைகள் மேல் நோக்கி இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 139 நாட்கள் சனீஸ்வர பகவான் வக்கரமடைவதால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது மிகவும் அதிகம். இப்பொழுது ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை இந்த 139 நாட்கள் சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன செய்வார் என்று நாம் பார்த்தோமானால், பொதுவாகவே சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலிருந்து 2.5 ஆண்டுகள் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆவார். ஆனால் 2 முறை வக்கரமடைவார், 1 முறை அதிசாரம் அடைவார். இப்பொழுது வக்கரமடைகின்ற சனீஸ்வர பகவான் அவர் நல்ல பலன்களை செய்வாரா, தீமை பலன்களை செய்வாரா என்று நாம் பார்த்தோமானால், பெரும்பாலும் மிதுன ராசிக்கு நன்மையைத்தான் செய்வார். காரணம், மிதுனம் புதன் வீடுயை ஆட்சி வீடாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு புதனும் சனீஸ்வர பகவானும் நட்பு கிரகம் என்ற அடிப்படையிலே பார்த்தால் பெரும்பாலும் நன்மைகளை செய்ய துவங்கிவிட்டார் சனீஸ்வர பகவான் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த 139 நாட்களிலே மிதுன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் மட்டுமல்ல, கிரகங்களின் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று நாம் பார்த்தோமானால், மிதுன ராசிக்காரர்களுக்கு நாளிலே கேது பகவான் இருக்கிறார், 10 ராகு பகவான் இருக்கிறார், 11 செவ்வாய் இருக்கிறார், 12 குரு இருக்கிறார், சனீஸ்வர பகவான் 9 இடம்பெற்றிருக்கிறார். இப்பொழுது 9 இடம்பெற்றிருக்கிற சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்திலே இடம்பெற்றிருக்கிறார். இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் என்ன என்றால், இவர்களுக்கு வீடு வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு வீடு வாங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம், அனுபவ பாக்கியம் ஆகியவற்றில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே இவரது பாக்கியஸ்தானத்தில் இருப்பதனால் சனீஸ்வர பகவான் பல யோகங்களை தருவார் என்று நாம் முழுமையாக கூற முடியும். ஆகவே ராகு 10 இருப்பதனாலும் கேது 4 இருப்பதனாலும் நல்ல தொழில்களும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்களும் அமைவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது. மேலும் இந்த மிதுனராசி நேயர்கள் படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களாக இருந்தால் வேலை வாய்ப்புக்கு நல்ல படிப்பினை தேர்வு செய்து படித்து அதில் முழுமையான வெற்றியை பெறுவார்கள்.
வேலை நல்ல இடத்திலே வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல நினைப்பவர்கள், கல்விக்காகவோ வேலைக்காகவோ செல்ல நினைப்பவர்களுக்கு எளிதாக விசா மற்றும் பாஸ்போர்ட் வகையிலே அவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு, வேலை வாய்ப்பு செல்வதற்கு வெளிநாட்டுக்கு போகும் அமைப்பு உருவாகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மிதுனராசிக்காரர்கள் காதல் மற்றும் திருமணம் விஷயங்களில் நல்ல காலம் கூடி வருகிறது. இவர்களுக்கு விரைவினில் நல்ல அமைப்பு ஏற்பட்டு இவர்களுக்கு திருமண யோகமும் வருங்காலத்தில் அமையவிருக்கிறது என்பதை நாம் இங்கு உணர்த்தியாக வேண்டும். வீடு, கடன் மற்றும் நோய் என்று பார்க்கும்போது இவர்களுக்கு வீடு வாங்க பல வாய்ப்புகள் வந்தும் இவர்கள் வீடு வாங்க முடியாமல் போனது இவர்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. வீடு கண்டிப்பாக இவர்கள் முயற்சியினால் கடன் மூலம் பெற்று வீடு வாங்குவார்கள் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இவர்களுக்கு அவ்வப்பொழுது நோய் தாக்கம் ஏற்படுகிறது. நோயிலிருந்து முழுமையாக விடுபடக்கூடிய காலம் இந்த 139 நாட்கள் என்பதை நாம் இங்கு திறம்பட தெளிவாக கூற முடியும். சிலருக்கு உறவினர்கள் மூலம் பகை ஏற்பட்டிருக்கும். அந்த உறவினர்களின் பகை இந்த காலகட்டத்தில் நீங்கி அவர்கள் உறவினர்கள் நட்பு பாராட்ட இந்த காலகட்டத்தில் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து இவர்களை நோக்கி வருவார்கள். இவர்களும் அவர்களை மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்வார்கள் என்பது இங்கு நன்றாக உறுதியாக நாம் கூற முடியும். பொருள் வரவு இவர்களுக்கு அவ்வப்பொழுது வந்து கொண்டிருந்தாலும் ஏற்கனவே கடன்கள் அடைவதற்கும் நஷ்டங்களிலிருந்து மீள்வதற்கும் இவர்களுக்கு தடைகளிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தடைகள் நீங்கி பொருள் வரவு உயர்வதற்கு உகந்த காலகட்டம் என்பதை நீங்கள் மறவாதீர்கள். இந்த காலகட்டத்திலே நீங்கள் சேமிப்பினை கவனம் செலுத்தினால் உங்களுக்கு பொருள் வரவு வங்கி கணக்கிலே சேமிப்புகளாக உயரும். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலிலே கவனம் செலுத்தினால் முன்னேற்றத்தை அடைய முடியும். புதிய கடன்கள் மூலம் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு இது மிகவும் உகந்த காலகட்டம். வேலை வாய்ப்பில் பணியாற்றுபவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். வேலை இல்லை என்று இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இளைஞர்கள் மீண்டும் வேலையில் புதிய வேலைகளை தேர்வு செய்து அதில் சேருவதற்கான வாய்ப்புகள் கூடி வருகிறது. மேலும் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட வகையிலே இவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் மற்றும் அதன் மூலம் வருவாய்கள் கிடைக்கப்பெறும். நிலங்கள் வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்கும் யோகங்கள் கூடி வருகிறது. இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இவர்களுக்கு திருமணம் நன்றாக நடைபெறும். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் பாக்கியம் தென்படுகிறது. மேலும் சனீஸ்வர பகவான் 139 நாட்கள் இவர்களுக்கு யோக பலன்களை வாரி வழங்குவார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இவர்களுக்கு புதியதொரு எதிர்பாராத வருமானத்தினையும் வெற்றியினையும் தருவார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிலத்தினால் வருமானம் வருகும் வகையிலே பெரிய தொகையானது இவர்களுக்கு திடீரென ஜாக்பாட் யோகம் ஒன்று வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவர்களை பொறுத்தளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் என்பது மிகவும் நன்மை தரக்கூடியவையாக இருக்கிறது. இவர்கள் காலகட்டத்திலே 80 மதிப்பெண்களை பெற்று இவர்களுக்கு தீமைகள் என்பது குறைவாக நடைபெறும். நன்மைகள் என்பது அதிகமாக நடைபெற்று வாழ்வினில் பல முன்னேற்றங்களுக்கும் உதவியாக இந்த சனீஸ்வர பகவான் அமைவார். மிதுனராசிக்காரர்கள் புதன் பகவானின் அருள் பெற்றவர்கள், புதன் ஆட்சி பெற்ற வீட்டை கொண்டவர்கள். இவர்களுக்கு மன வலிமை அதிகம். மனோதிடம் சக்தி வாய்ந்ததாக இவர்களுக்கு இருக்கும். திட்டம் தீட்டுவதில் வல்லவர்கள், திறம்பட செயலாற்றுவதில் மன உறுதி கொண்டவர்கள். இவர்களின் திட்டங்களும் செயல்பாடும் வெற்றி பெறும் வகையிலே இவர்கள் போடும் கணக்கு 139 நாட்களுக்கு வெற்றியினை பெறுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமைந்து பொருளாதாரத்திலே பெரும் பொருளை ஈட்டுகின்ற பாக்கியத்தினை பெறுவார்கள். அவ்வாறு பெற்று அதன் மூலம் அனுபவிக்கின்ற வகையிலே வண்டி வாகன யோகங்கள் இவர்களுக்கு கிடைக்கப்பெறும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இவர்களுக்கு புதன் பகவான் நன்மையை செய்வது மட்டுமல்ல, சனீஸ்வர பகவான் நட்பு கிரகமாக இருப்பதனால் இந்த வக்கர பயிற்சியின் பலன்கள் இவர்களுக்கு முழுமையாக யோகத்தினையும் நல்ல செல்வாக்கையும் பெயர் புகழையும் உயர்த்தி தருவார். பிள்ளைகள் வகையிலும் இவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். உற்றார் உறவினர் வகையில் பெருமைகள் ஏற்படும். பொது இடங்களில் இவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு ஏற்படும். ஆகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற
மிதுன ராசிக்காரர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.